ரொம்ப சிம்பிள் நேயர்களுக்கு வணக்கம். ஆடி மாச காத்துல பார்த்தீங்கன்னா, பெரிய தப்பு பண்ணிட்டேன். கட்டைய வந்து சப்போர்ட் இல்லாம நடு சென்டர்ல வச்சதுனால ஃபுல்லா காத்துக்கு தட்டி விட்டு ஃபுல்லா உடஞ்சிருச்சு. கட்டையுமே உடஞ்சிருச்சு. அந்த குழித்தட்டுல விதை போட்டு வச்சிருந்ததுமே தட்டி விட்டுருச்சு. ஃபுல்லாமே கீழ விழுந்து அது ஹீட்டுக்கு வேற கருகியே போயிடுச்சு. ஸோ நானும் என் சிஸ்டரும் காலையில வந்து ஃபுல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அந்த குழித்தட்டுல இருக்கிறத அப்படியே க்ரோ பேக்குக்கே மாத்திட்டோங்க. திருப்பி அத குழித்தட்டுல போட்டு வராது அப்படின்றதுனால, 1, 2 மிச்சம் மீதி தப்பிச்சு பொழச்சது எல்லாத்தையுமே மாத்தி வச்சிருக்கேன். ஸோ இனி வந்து குழித்தட்டுல போட வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா நெறைய டஸ்ட்டு வருது. க்ரோ பேக்கில் போடுறது இல்லைன்னா அந்த கருப்பு கலர் பையில் போடுறது கூட அவ்வளோவா ஒன்றும் டஸ்ட்டு வரல. பட் இதில் பயங்கரமாக டஸ்ட்டு வருது தண்ணி விடும்போது. ஸோ அதனால் எல்லாத்தையுமே கொஞ்சம் வளர்ந்து வந்தோன்னா ஃபுல்லாக க்ரோ பேக்கில் மண் இல்லை, மண் பத்தலை. ஸோ தேங்காய் நார் இன்னுமே கொஞ்சம் மக்கலை. மக்குனது எல்லாத்தையுமே போட்டு ஃபில் பண்ணியாச்சு. மண்புழு உரம் மட்டும் இன்னும் ஒரு 25 கேஜி இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எவ்வளோ கிலோ வேணாலும் வந்து அனுப்பிச்சி வச்சிடலாம். ஸோ வெறும் தேங்காய் நாருக்கும் மண்புழு உரத்துக்கே நல்ல க்ரோத் இருக்குது. இன்னும் தரமான மண் கலவை அப்படின்றத நான் ரெடி பண்ணி என்னோடய மாடி தோட்டத்தில் நான் வைக்கவே இல்லை. இனிமேல் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா மண் நம்ம வாங்கலை அப்படின்றதுனால. ஸோ செம்மண், அப்புறம் கிடச்சதுன்னா களிமண் கொஞ்சம், அதுக்கப்புறம் வந்து மணல் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் என்னென்ன உயிர் உரங்கள் எல்லாமே மிக்ஸ் பண்ணி பண்ணால் நான் இன்னுமே நல்ல ரிசல்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு இதுவே ஹாப்பி தான். ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. பட் இதில் ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா மண் இல்லாததுனால அப்படியே பொல பொலன்னு இருக்கிறதுனால ரொம்ப காற்றடிச்சதுன்னா அப்படியே சாஞ்சிருது செடி எல்லாமே. ஸோ மண் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இறுக்கமாக பற்றிக்கும் அந்த வேர்கள் எல்லாமே. ஸோ அதுதான் ஒரு பெரிய ட்ராபேக். ஸோ கண்டிப்பாக மண் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு இதை ஓட்ட முடியாது. கட்டாயம் மண் தேவை. ஸோ மண் வந்தோடனே இதெல்லாம் கொட்டி மண் கூட மிக்ஸ் பண்ணி மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு. ஸோ இதுதாங்க நாங்கள் வச்ச பந்தல். ஓரளவுக்கு ஓகே. ரொம்ப வெயிலுக்கு உள்ளுக்குள்ளே நிற்கிற அளவுக்கு ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். இது எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சப்போர்ட் கொடுத்து கொஞ்சம் மண் வந்ததுக்கப்புறம் ஒரு 4 பக்கம் மண் மூட்டை வச்சு வைக்கும்போது கொஞ்சம் இன்னுமே ஸ்ட்ராங்காக நிற்கும். ஏன்னா இதுவுமே காற்றடிச்சா ஆடுது. சப்போர்ட்டுக்கு சைடில் கயிறில் வச்சு கட்டியிருக்கோம். அப்படி இருந்துமே ஆடி ஆடி அந்த கட்டை எல்லாமே தொங்கிடுது. ஸோ இனிமேல் ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஓகே,